ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக், நம்மளோட ஓட்டர் ஐடியில் நம்ம பேரோ இல்லை நம்ம டேட் ஆஃப் பர்த், நம்ம அட்ரஸ் தப்பாக இருந்தால் அதை எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கூகுள் சர்ச் பாரில் போயிட்டு NVSP லாகின் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் ஷோ ஆகும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் ஷோ வரும். அதில் வந்துட்டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிக்கிங்க. இன்னொரு நீங்கள் லாகின் பண்ணலன்னா நீங்கள் நியூ சைன் அப் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டு கீழே இருக்க கேப்சாவை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைல் நம்பர், உங்கள் மெயில் ஐடி கொடுத்து கீழே இருக்க கேப்சா கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா லாகின்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது யூஸ் பண்ண மெயில் ஐடி அல்லனா மொபைல் நம்பரை கொடுத்து உங்கள் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பேஜ் உள்ளே வந்துடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது யூஸ் பண்ண நம்பருக்கு OTP வரும். அந்த OTP என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி போர்ட்டலுக்குள்ளே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜென்ரல் எலக்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது இன்ன வரையும் ஓட்டர் ஐடியே இல்லாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்க, Form 6 அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட புதிய ஓட்டர் ஐடிக்கு பதிவு பண்ணிங்க. அதாவது 18 வயது பூர்த்தி அடைந்த உங்களுக்கு இன்ன வரையும் எனக்கு ஓட்டர் ஐடி இல்லை அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் Form 6 அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது வெரி சிம்பிள். அந்த ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணும்போது நீங்கள் ரெசிடென்சி, அதாவது ஓன் POI POA அப்படிங்கிற 2 டாக்குமெண்ட்ஸ் கேட்கும். அதாவது நம்ம தான் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஒரு ஆதார் கார்டோ இல்லை 10th மார்க் ஷீட்டோ அதை வச்சுக்கலாம். அட்ரஸ்க்கு உங்களோட ரேஷன் கார்டோ இல்லை உங்களோட பாஸ்புக், அக்கௌண்ட் புக் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அந்த 2 உங்கள் ஃபோட்டோ, இது 3 தான் கேட்கும். புது ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் மொபைல் நம்பரும் கொடுத்து நீங்கள் புதிய ஓட்டர் ஐடி Form 6 அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம பார்க்க போது கரெக்ஷன் Form 8, ஃபில் ஃபார் Form 8 அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணி நம்ம ஓட்டர் ஐடியில் இருக்கிற தவறுகளை திருத்திக்க போகிறோம். பேர் தவறாக இருந்தாலும் திருத்திக்கலாம், நம்மளோட வயது தவறு, டேட் ஆஃப் பர்த் தவறாக இருந்தாலும் திருத்திக்கலாம். நம்மளோட உறவு முறை, தந்தை கணவர் அப்படிங்கிற உறவு முறை தப்பாக போட்டு அவங்களோட பேர் தப்பாக இருந்தாலும் திருத்திக்கலாம். அவங்க அட்ரஸ் தப்பாக இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் நம்பர் அதில் ஆட் பண்ணலாம். மொபைல் நம்பரை ஆட் பண்ணுறது மூலிமா நம்மளோட ஓட்டர் ஐடியை மிஸ் பண்ணாலும் நம்மளால் அகெயின் அந்த ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு மொபைல் டவுன்லோட் பண்ணிக்க முடியும், மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி. ஓகே வியூவர்ஸ், வாங்க எப்படி கரெக்ஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். கிளிக் பண்ணிட்டு உள்ளே வாங்க. வந்துட்டிங்கன்னா உங்களோட செல்ஃப், அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உங்களுக்கா இல்லை அதர்ஸ், நீங்கள் இதில் 2 ஆப்ஷன் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கும் நீங்கள் இதில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேமிலியில் யாருக்காவது அவங்களோட ஓட்டர் ஐடியில் பேர் தப்பாக இருக்குது, மொபைல் நம்பர் இணைக்கல, இல்லை அட்ரஸ் தப்பாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குன்னா அதையும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு டீட்டெயில்ஸ் வந்துடும். அவர் என்ன டிஸ்ட்ரிக்கு, அவரோட பார்ட் என்ன, அதாவது அந்த போலிங் பார்ட் என்ன எல்லாம் வந்துடும். அது கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இல்லை என்ன இது கேட்கும், நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் ஆகுறீங்களா, என்ன இதுக்காக ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதில் சில பேர் தப்பாக இருக்குது இவரோட பேர், அந்த இதுக்கு செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இவரோட நேம் வந்து ஆதார் கார்ட்லேயும் ஓட்டர் ஐடிலையும் மிஸ் மேட்சாக இருக்குது. அதனால் அந்த கரெக்ஷன் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு A அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 செக்ஷன்ஸ் இருக்கும், ABCDE அப்படிங்கிற மாதிரி. அதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் ஏல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் என்ன ஸ்டேட்டு, என்ன டிஸ்ட்ரிக்கு, இவரோட அதாவது சட்டமன்ற தொகுதி என்ன அப்படின்லாம் வரும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டானு செக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும். கொடுத்த உடனே அடுத்த செக்ஷனுக்கு வரும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுற போகிறீங்க அப்படின்னு கேட்கணும். ஆதார் கொடுத்துக்கிறேன். ஆதார் கொடுத்துட்டு ஆதார் நம்பரை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பரை கண்டிப்பாக கொடுத்துருங்க. நீங்கள் மொபைல் நம்பரையும் இந்த டைமில் கரெக்ஷன் பண்ணும்போது மொபைல் நம்பரையும் இணைச்சிடுங்க வியூவர்ஸ். இணைச்சிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக உங்களோட ஓட்டர் ஐடியை தொலைச்சிட்டாலும் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் தெரிஞ்சால் அகெயின் போய்ட்டு இதுலேயே எபிக் ஓட்டர் ஐடி டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் ஈஸியாக உங்கள் மொபைல் நம்பருக்கு OTP வரும். அது மூலிமா நீங்கள் ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னோட மொபைல் நம்பரையும் அதில் என்ட்ரு பண்ணிக்கிறேன். நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்போதே மொபைல் நம்பரும் கொடுத்துருங்க. இப்போ நியூவாக வச்சுருக்கிறது
சில பேர் இப்போல்லாம் எல்லாம் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணும்போது மொபைல் நம்பர் கொடுத்துறாங்க. முன்னாடி அப்ளை பண்ணவங்களாம் மேக்ஸிமம் மொபைல் நம்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணும்போது. மெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். அப்புறம் உங்களோட இமெயில் ஐடியும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கீழே என்ன ரீசனுக்காக நீங்கள் கரெக்ஷன் பண்ண போறீங்கன்னு கேட்கும். நேம் மாற்ற போறீங்களா, உங்களோட பேரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை கரெக்ஷன் பண்ண போறீங்களா, உங்களோட ஜெண்டர் அதாவது மேல் ஃபீமேல் ஏதாவது ப்ராப்ளமா அதை மாற்றி போட்டுருங்களா, அதை சேஞ்ச் பண்ண போறீங்களா, டேட் ஆஃப் பர்த்தில் தப்பாக இருக்கா அதை கரெக்ஷன் பண்ண போறீங்களா, ரிலேட்டிவ் டைப் உங்கள் ஃபாதர் அதாவது தந்தைக்கு கணவர்னு மாற்றி போட்டாங்களா, இல்லை கணவருக்கு தந்தைன்னு மாற்றி போட்டாங்களா, அந்த ரிலேஷன்ஷிப் டைப்பை மாற்ற போறீங்களா, ரிலேட்டிவ் நேம் அதாவது ஃபாதர் பேரோ இல்லை ஹஸ்பண்ட் பேரோ தப்பாக இருந்தால் அதை மாற்ற போறீங்களா, அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போறீங்களா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிட்டீங்கன்னா அந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போறீங்களா, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இருக்கிற ஃபோட்டோவோட பழைய ஓட்டர் ஐடி இருந்துக்கும் இப்போ இருக்கிற நியூ ஃபோட்டோவோட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்லாம் கேட்கணும். நான் இவருக்கு நேம் அண்ட் மொபைல் நம்பர் மட்டும் தான் மாற்ற போகிறேன். அந்த ரெண்டு இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அவரோட நேம் கேட்கும். அவரோட நேம் நம்ம ஆதார் கார்டு இல்லைன்னா சர்டிஃபிகேட் 10th 12th சர்டிஃபிகேட்ஸ் அவரோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துக்கலாம். நான் ஆதார் கார்டில் பேர் எந்த பேர் கரெக்டாக இருக்கோ அதே மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். கீழே உங்களுக்கு அது வந்து மேலே டைப் பண்ணுற இங்கிலீஷ் வேர்டு கீழே தமிழில் சரியாக வரலன்னா கீழே எங்கள் தமிழுக்கு கீபேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக என்ன மிஸ்டேக்கோ அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். தமிழில் என்ன வார்த்தைகள் தவறாக இருக்கோ அதை மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கிங்க. நான் இவருக்கு நேமும் மற்றும் மொபைல் நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறேன். ஆனால் என்னோட ஆதார் கார்டு இதில் அப்லோட் பண்ணிக்கிறேன் என்னோடய டாக்குமெண்ட்ஸுக்கு. உங்களுக்கு பேன் கார்டோ டிரைவிங் லைசன்ஸோ இல்லை நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்ஸோ இருந்தாலும் இதில் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இதுமாதிரி டிக்ளரேஷன் ஃபார்ம் வரும். டிக்ளரேஷன் ஃபார்மில் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. இல்லைனா உங்கள் சட்டமன்றம் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருங்க. எம்எல்ஏ தொகுதி இருக்குல்ல அந்த தொகுதியை கொடுத்துட்டுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்ததையும் கீழே கேப்சா கேட்கும். அந்த கேப்சா என்ட்ரு பண்ணிக்கிங்க. ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ண நம்பருக்கு ஓடிபி வரும் மொபைல் நம்பருக்கு. பண்ணி ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா ப்ரிவியூ கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஏதாவது எடிட் பண்ணாலும் கீழே கீப் எடிட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஏதாவது இதில் தப்பு பண்ணிங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வந்துட்டு உங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த இதுவும் காட்டும். உங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த இடத்த காட்டும் என்ன ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு. நம்ம வந்து ஜஸ்ட்டு இவரோட நேமும் மொபைல் நம்பரும் தான் நேம் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம், மொபைல் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி வியூவர்ஸ் நீங்கள் உங்கள் ஓட்டர் ஐடியில் இருக்கிற தவறுகளை இந்த மாதிரி நீங்கள் சரி செஞ்சுக்க முடியும் உங்களாலேயே. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.